நாட்களுக்கு முந்தி என்ன நடந்ததோ, இந்த லைசன்ஸ் இல்லாமல் எப்படி பூட்டப்பட்டதோ அனைத்து கல்வி நிறுவனங்களும் பூட்டப்படும். பயோ அதாவது ஏஎல் கிளாஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு 100 ரூபாய் வருகின்ற திங்கள் கிழமையில இருந்து இது நடைமுறையாக்கப்படும். அதை நாங்கள் எதிர்த்து நான் தனியாக நின்று தான் அதை போராடினா பாரிய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சில கல்வி வியாபாரிகள், சில ஆசிரியர்கள், முழுவதும் இல்லை, ஒரு சில 2-3 கல்வி வியாபாரிகளால் தான் அதுகளுக்கு பிழையான முறையில் வழிநடத்தப்பட்டது. 2வது கட்டமாக நாங்கள் இந்த கல்வி, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கல்வி இலவச கல்வி நிறுவனங்கள் இந்த மன்மத நெறியை பற்றிலே நாங்கள் வருகின்ற கிழமை எல்லா 95% விடயங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சும்மா ஒரு தகரக்கொட்டிலையும் ஒரு பைக் போட்டையும் வச்சா 5000 ரூபா அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ஒரு மணித்தியாலத்துக்கு 700 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தனியார் கல்வியிலும் வாங்கப்படுது. அதை நாங்கள் எதிர்த்து நான் தனியாக நின்று தான் அதை போராடினா பாரிய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சில கல்வி வியாபாரிகள், சில ஆசிரியர்கள், முழுவதும் இல்லை, ஒரு சில 2-3 கல்வி வியாபாரிகளால் தான் அதுகளுக்கு பிழையான முறையில் வழிநடத்தப்பட்டது. நாங்கள் இப்போ கொண்டு வந்த திட்டம், எங்களோட பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம், பயோ அதாவது ஏஎல் கிளாஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு 100 ரூபாய் வருகின்ற திங்கள் கிழமையில இருந்து இது நடைமுறையாக்கப்படும். அவர்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை மீறி ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு பயோ கிளாஸுக்கு 100 ரூபாய் வாங்க வேண்டும். ஓஎல்ல இருந்து 5ஆம் ஆண்டு வரையும் ஒரு மணித்தியாலத்துக்கு 50 ரூபா வாங்கணும். எந்தவிட முன் பணமோ ஒன்றுமே வாங்க முடியாது. ஆகக்கூடியது இந்த பயோ கிளாஸுக்காக அட்மிஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தெரியும், இப்போ 2 நாட்களுக்கு முந்தி என்ன நடந்ததோ, இந்த லைசன்ஸ் இல்லாமல் எப்படி பூட்டப்பட்டதோ அனைத்து கல்வி நிறுவனங்களும் பூட்டப்படும். எங்களுடைய நடைமுறைகள் அனைத்தும் சரியான முறையில் அது பின்பற்ற வேண்டும். இதற்கு என்ன பிரதிபலம் வந்தாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய கூட்டத்தோட 4வது கூட்டத்தோட இல்லை, எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தான் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். இந்த ரேட் லைசன்ஸ் அனைவருக்கும் நாங்கள் உண்மையாக சுகாதார எங்களுடைய எம்ஓ ஊடாக இந்த கல்வி நிலையம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடன் நாங்களோட ஆலோசனையை கேட்டிருந்தோம். எல்லா தனியார் கல்வி நிலையங்களின் ஊடாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தால் அதிலே பல குறைபாடுகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உண்மையில் 3 அடி 3க்கு 3 தான் ஒரு மாணவர் சரியான முறையில் கல்வி கேட்க வேண்டும். ஒரு ஆள் அவர் எப்படி எழுதக்கூடாது, கை மற்றவர்கள் படக்கூடாது. இதுதான் சேக்குலர் சொல்லுது. கிட்டத்தட்ட 10 அடி கொண்டு ஒரு ஃபேன் போடணும், வெளிச்சங்கள் வரணும், கிட்டத்தட்ட ஒரு பார்க் ஒன்று இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சிட்டிங் ரூம் ஒன்று இருக்கணும். அவங்க இருந்து அவங்களோட ஆண்கள் பெண்கள் இது பாலர்கள் அங்கே பாடசாலையில் தனியார் கல்வியில் பயிலும் பொழுது குறைஞ்சி 40 பேருக்கு ஒரு டாய்லெட் இருக்கணும். அதில் இங்கே ஒரு இடத்துல 1200 பேர் படிக்காங்க. 1200 2 டாய்லெட் தான் இருக்குது. நாங்கள் எங்கட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிற இந்த எங்களுடைய நடைமுறைப்படுத்தாத அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் நாங்கள் சேக்குலர் அடிப்படையில் போக வேண்டும். போனால் தெரியும், 1000 பிள்ளைகள்ண்டா 40 டாய்லெட் கட்டணும். இப்போ ஒரு டாய்லெட் கட்டுறேன்டா 3 லட்சம் வேணும், 1,20,00,000 ரூபா வேணும். அவங்க கல்வியை நடைமுறைப்படுத்துறது கீழே கொங்குச்சு அடிக்கணும். நாங்கள்